கட்டடத்துல இருந்து அங்கே வந்து நிறைய பிரச்சனைகள், ரெஸ்ட் ரூம்ல இருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து சரி பண்ணல அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து மாணவர்கள் அந்த விடுதியை நோக்கி வருவாங்க? நிச்சயமா அவங்க வந்து இவ்வளோ இடர்பாடுகளுக்கு நடுவில் ஒரு இடத்துல தங்கி படிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு சில ஹாஸ்டல்லாம் முக்கியத்துவம் குடுத்து, இது மாரி இத வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக, ஒரு பார்வைக்காக பண்ணிடுற மாரி சில விஷயங்கள் நல்லது பண்ணிட்டு, இது மாரி மெயினா பண்ற வேண்டிய இடத்துல குறைபாடு இருக்க தான் செய்யுது. ஒரு பில்டிங் வந்து இப்போ சென்னையில் ஒரு சில ஹாஸ்டல்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா கட்டிடுறாங்க. ஆனால் அங்கேயுமே என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னால், இப்போ சென்ட்ரலைஸ்டு கிச்சன்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து அரசாங்கம் வந்து கொண்டு வராங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒவ்வொரு ஹாஸ்டலுமே தனித்தனியாக ஊழியர்கள் இருப்பாங்க சமைக்கிறது இதுக்கு முன்னாடி. இப்போ அவங்க எல்லாருக்குமே வேலை போயிடுச்சு. சென்ட்ரலைஸ்டாக ஒரே இடத்துல சமைச்சு தான் இப்போ அந்த உணவு வருது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவர் வந்து இப்போ பிரசிடென்சி காலேஜில் படிக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் எம்சி ராஜாலேருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும்னா, குறைஞ்சது காலேஜ் துவங்குறதுக்கு ஒரு 1 1/2 மணி நேரம் முன்னாடி, 2 மணி நேரம் முன்னாடி கிளம்புனா தான் ஒரு பஸ்ஸில் வந்து சேர முடியும். இல்லை ட்ரெயினில் வர்றதுனாலும் அதுக்கேற்ற மாதிரியான சூழ்நிலையில் கிளம்பணும். அப்போ அந்த டைமுக்குள்ளே அங்கே உணவு வருதான்னு கேட்டால், பெரும்பாலும் ஹாஸ்டலில் பல நாள் அதே டைமுக்கு உணவு வர்றது கிடையாது.